சோரியாசிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? என்னென்ன செய்யக்கூடாது? என்ன செஞ்சா சரியாகுன்றத தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். சொரியாசிஸ்னால கஷ்டப்படுறவங்க ரெகுலரா மெடிசின்ஸ் எடுத்தாலும், ஆனா இந்த ஒரு சில தவறுகள்லாம் செய்யறதுனால திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. அது என்னென்ன தவறுகள்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், அவங்க குளிக்கும்போது ரொம்ப அழுந்தி தேய்க்கிறதுனாலயோ, அழுந்தி துடைக்கிறதுனாலயோ, இல்ல அவங்களே அந்த ஸ்கேல்ஸ வந்து ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால, கட் பண்ணி விடுறதுனால அந்த இடத்துல புண் ஏற்பட்டு அகைன் அகைன் இந்த சொரியாசிஸோட இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுங்க. இரண்டாவது விஷயம், ஒரு சில பேர் வேலை நிமித்தமாக ரொம்ப வெப்பமான இடத்துலயோ, இல்ல ரொம்ப கிளைமேட் கூலிங்கா இருக்கிற இடத்துலயோ இருக்க வேண்டிய கட்டாயத்தினால ஸ்கின் மீண்டும் டேமேஜ் அதிகமாகறதுனால சொரியாசிஸ் மீண்டும் வருதுங்க. மூன்றாவது விஷயம், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸான புகையிலை பயன்படுத்துறது, ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் பயன்படுத்துறது இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மீண்டும் சொரியாசிஸ் வருது. ஒரு சில பேருக்கு சொரியாசிஸ் சரியாகாம போகிறதுக்கும் இதுவே காரணமா இருக்குங்க. இதெல்லாம் செய்யாம இருந்தாலே சொரியாசிஸ் கண்டிப்பா சரியாகுங்க. சொரியாசிஸ் சரியாகிறதுக்கு என்ன செய்யணுன்றதை இப்போ பார்க்கலாம். எங்கள் கிளினிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலர் சித்தா மெடிசன்ஸ் கூடயே இந்த ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூரும் ஆயிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். அவங்க ஸ்கின்னை டேமேஜ் ஆகிற மாதிரி ஹார்ஷான கெமிக்கல்ஸோ, ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஹெர்பல் மிக்ஸை யூஸ் பண்ண சொல்லுவோம். அவங்க குளிக்கும் போது ரெகுலராக பயன்படுத்தினாலே போதுமானது. சொரியாசிஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுங்க. இது என்னென்னா, கடுக்காய் தோல், நெல்லி வற்றல், கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை மிளகு, கூடவே வேப்பம் விதை பவுடர். இது எல்லாமே சமளவு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. குளிக்கும் போது கண்டிப்பாக இந்த பவுடரை பசும்பாலில் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சொரியாசிஸ் லீஷன் கண்டிப்பாக குணமாகுங்க. எங்கள் கிளினிக்கில் அலாங் வித் மெடிசன்ஸ் இதுவும் ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியுது. திரும்பியும் சொரியாசிஸ் வரது கிடையாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொரியாசிஸ்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.